ஜூலை 10. ஸோ ஜூலை 10 பார்த்தீங்கன்னா குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறாங்க. ஸோ குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டேயோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நான் ரினியூபிள் எனர்ஜிஸ் வந்து சூஸ் பண்ணணும். விண்ட் எனர்ஜி ஆகட்டும், சோலார் எனர்ஜி ஆகட்டும், இந்த மாதிரி இயற்கையான எனர்ஜி அதிக அளவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வச்சுருக்காங்க. எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த ஃபியூவல் மாதிரி ரொம்ப எரிபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யூஸ் பண்ணால் அட்மாஸ்பியர் வந்து பொல்யூட் ஆகும். அதனால் அந்த மாதிரி எனர்ஜிலாம் தள்ளி வச்சுட்டு இயற்கையாக உள்ள எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த நாளை பார்த்தீங்கன்னா பிக் எ ப்ளூபெரி டேங்கிறாங்க. ஸோ ப்ளூபெரிஸ்க்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அந்த ப்ளூபெரிஸை சாப்பிட்டு மகிழக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா குரோனிக் டிசீஸ் அவேர்னஸ் டேங்கிறாங்க. ஸோ குரோனிக் டிசீஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப இது உங்களுக்கு ஒன்ஸ் அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் அந்த நோய் வந்து இருக்கும். பல வருஷங்கள் ரொம்ப நாள் அந்த நோய் வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், சில ஸ்கின் டிசீஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் லாங் இந்த நோய் இருக்கும். ஸோ இந்த டிசீஸ் பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக ஜூலை 10 வேறு ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.